நான் சொல்றத நம்பாட்டா போ. ஓ மேல சத்தியம். அண்ணக்காரன் அப்புறம் மைனிக்காரி அந்த பைய எல்லாம் சேர்ந்துதான் நம்மளை ஏமாத்திருக்காவோ தெரியுமா? அந்த விஷயத்த பெரியம்மா கேட்டுட்டு தான் அந்த பைய ஏன் மேல பழிய போட்டு என்ன நாய் கடிச்சிட்டுன்னு வர விடாம பண்ணியிருக்கான். என்னைய நாயும் கடிக்கல ஒன்றும் கடிக்கல. வேணும்னா என் மாமியாட்ட வந்து கேளு. என்னடி சொல்ற? எல்லாம் அந்த சின்ன பையவுல பண்ணதா? அதுக்கு எப்படி திமிர இருக்கணும்? என்னையும் என் அக்கா காரியும் பிரிச்சுட்டே. இப்போ அது உனக்கு புத்தி வந்துச்சு. ஏமா அவன் சரியான கல்லூரி மங்கான். ஏ அப்பா பொய்னா பொய், அப்படி ஒரு பொய். ஆத்தாளை காப்பாத்துறதுக்காக என்னன்னாலும் சொல்லுவான். ஏன் உன் மருமவக்காரி வீட்டில் தானே இருப்பா? நீ வேணும்னா கூப்பிட்டு விசாரி. அடியே எங்க இருக்க? முட்டா அங்க போய் அந்த கூட்டத்துல சேர்ந்துருவ போல இருக்கு. அவளை மாதிரி கூவிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா கூப்பிடுமா. பவளவலி எங்கடி இருக்க? இப்ப வெளியே வர போறியா இல்லையா? என்ன கூப்பிடுறதுக்கு முன்னாடியே ஒன்றரை அப்ப களி வாய்க்கொள்ள போற மாதிரி வாய பொழந்துகிட்டு நிக்கிறியே, என்னத்துக்கு? நானும் என் மவளும் பேசுறத ஒட்டு கேட்டியா? என்னத்த இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏன் எப்படி எல்லாம் பேசுறீங்க? நானே தலை வலிக்குன்னு இருக்கேன் தெரியுமா? நீங்க வேற சும்மா இருக்க மாட்டீங்க. என்ன எல்லாருக்கும் ஒரு கையினா உங்களுக்கு மட்டும் பத்திரகாளி மாதிரி 78 கை வெளியே வருது. என்ன இப்ப தானே கோணம் எல்லாம் தெரியுது. உங்களை ஐயோ பாவனு வீட்டுக்குள்ள சேர்த்ததுக்கு எங்க ஆத்தாவை அப்படியே பழி போட்டு வெளியே வரட்டிட்டியல்ல. எங்க பெரியம்மா இல்லாம நாங்கெல்லாம் என்ன பாடுபடுறோம்? அதுக்கு எங்க அம்மாக்கும் பெரியாத்தாக்கும் சண்டை இழுத்து விட்டுட்டியல்ல. நல்லா இருப்பீங்களா? இங்க பாருங்க, தேவையில்லாம என்னை இப்படி பேசாதீங்க. என் ஐத்தான் பச்சை கிளி இல்லைன்னு தானே எல்லாரும் என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏத்த எப்ப பார்த்தாலும் என்னை ஏதாவது குறை சொல்லணும்னு உங்க மவ இங்க வருவாவளா? என் மவளை பத்தி ஏதாவது சொன்ன மூக்கல குத்து குத்து படுவேன். எம்பது திமிரா எல்லா காரியத்தையும் இப்படி பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாம அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிற. எடி ஏ அப்பா, யார நம்பினாலும் நம்பலாம், ஒண்ணு நம்ப கூடாதுன்னு நிரூபிச்சிட்டல்ல. இங்க ஒன்று போடப்பட்டது, அது இங்க ஒன்று போடப்பட்டது. வரட்டும் பாட்டு படிக்க வரான். இன்னைக்கு மூக்கில எப்படி குத்த பாருன்னு பாரு. எம்பட்டு திமிர் இருந்தா எல்லாத்துக்கும் காரணம் இவன் தானே. இம்பட்டோண்டு கடந்த சுடுத கஞ்சி பைய எம்பட்டு திமிர் இருந்தா என்னையே ஏமாத்திருப்பான். என்னாச்சு? பூகம்பம் வந்திருக்கு. அப்போ நம்ம போட்டு திட்டம்லாம் தெரிஞ்சு போச்சு போல. சாரி ஆனது ஆகி போச்சு. இதுக்கு மேல எப்படி பயப்பட முடியும்? கிளவிய 2 போடு போட்டு சமாளிப்போம். என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி இப்படி வந்து நிக்கிற? நாய் கடிச்சதெல்லாம் சரியா போச்சா? இல்ல அடுத்த நாய்கிட்ட கடி வாங்க வந்திருக்கியா? புலிமணி பண்டாரம், எம்பட்டு திமிர் இருந்தா என்னைய என் மவளையும் அமெரிக்காவுக்கு போறோம், அங்க போறோம், இங்க போறோம்னு ஏமாத்து வேலை பண்ணி ஏமாத்திருப்பேன். அதுக்கு என் மவளுக்கு நாய் கடிச்சிட்டுன்னு பொய்யா புலிவிருக்கியே. அந்த பரட்ட பட்டாபி பைய வீட்டு வாசல்ல கால் எடுத்து வைக்கட்டும் இருக்கு அவனுக்கு. அதுல இவன் வேற எம்பட்டு பெரிய சீனு. ஏ அப்பா, நானே நம்பிட்டேன்னா பாத்துக்கோ, துக்கம்ல இவருக்கு தொண்டை அடைச்சுதான் தொண்டைய. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? மூச்சுடாம அப்படியே உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க. என்ன பிரச்சனை? இப்ப என்ன வேணும் உனக்கு? அத சொல்லு. இல்லே, எங்க அம்மையே எதிர்த்து பேசுவியோ? வாயை இழுத்து வச்சு நறுக்கி போடுவேன். எவ்வளவு திமிர் இருந்தா இந்த வேலையை பார்த்திருப்ப. எங்க பெரியம்மாவையும் அம்மாவையும் பிரிச்சு கொஞ்ச நெஞ்ச வேலையா பார்த்திருக்கீங்க 2 பேரும். அந்த பரட்ட பட்டாபி பைய மட்டும் வரட்டும், வாயில சூடு வைக்கிறேன். நீ நல்ல மாடியா அடக்க உடக்கமா பொம்பளையா இருந்தா நாங்க என்னத்துக்கு எங்க ஆம்பளை திமுட காட்டுறோம்? சரி போனா போதுன்னு விட்டா ஒரே அடியா அம்மையும் மோளும் சேர்ந்துக்கிட்டு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறிய. எங்க அம்மாவை இல்லாததெல்லாம் பேசுறது. எப்ப பார்த்தாலும் மருமவனா உங்களுக்கு கூட சொல்லணுமா? கூட சொல்லணுமா? பெரிய ஆம்பளைவேன் இலே முளைச்சி 3 இல்ல விடல. அத்தக்காரி என்னையே ஏமாத்துவியா? அதுக்கு எங்க அம்மாவையும் ஏமாத்திருக்க. நீ தூடப்போ, நீ மனசாட்சியே இல்லாதவா. அவ மனசாட்சி நம்பர் 1. அவகிட்ட நான் பேசிக்கிறேன். உனக்கு எனக்கும் பேச்சு கிடையாது. நீ தான் அடுத்த வீட்டுக்கு போயிட்டல, அப்புறம் உனக்கு இங்க என்ன ஜோலி? தள்ளிப்போ. நான் பேச வேண்டியது சிவப்பு சேலை
அப்படியே செவியோட அரைஞ்சி கண்ணுல பச்சை மிளகாய அரைச்சி அப்புறம் நான் இல்லையான்னு பாரு. நீ ஆச்சி, நீ எனக்கு என்ன பனிஷ்மெண்ட்னாலும் கொடுக்கலாம். ஆனா வேலை வீட்டுக்கு போனவங்களுக்கு இங்க எந்த உரிமையும் இல்ல. அத புரிஞ்சுக்கோ. என்ன முழிக்கிற? நான் உன்னை ஏமாத்தினேன் சரி. ஆனா நீ எப்படி நின்னுகிட்ட? உனக்கு மனசாட்சின்னு பேர் வச்சிருக்கோம்ல. அந்த மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா உண்மையை சொல்லு. நீ எப்படி நடந்துகிட்ட? நான் இந்த அளவுக்கு கேவலமா நடந்துக்கிறதுக்கு காரணம் யாரு? நீதானே? நீதானே? உன் மவன் என்னனாலும் பேசலாம். ஆனா நீ பேசலாமா? சொல்லு, நீ பேசலாமா? உன் மாமியா உன்னை படுத்தாத கொடுமை இல்லைன்னு எத்தனை நாள் அப்பா கிட்ட சொல்லி புலம்பி இருப்பேன். அந்த கிழவி நிம்மதியா இருக்க விட்டாளா, படுக்க விட்டாளா? வெயில்ல மாடு மேய்க்க போட்டு என்னை படாத பாடுபடுத்தினா. மொட்டை வெயிலில 10 கிலோமீட்டருக்கு தண்ணி எடுக்க சொல்லி என்னை ஏவுவா. அவ நல்ல ஒய்யாரத்துல படுத்து உறங்குவா. ஊதி 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 அடுப்பரிச்சு சோடு பொங்கி என் கண்ணெல்லாம் போனதுதான் மிச்சம். கிழவி என்ன பாடுபடுத்தினா? கிழட்டு முண்டை இருந்தும் கெடுத்தா செத்தும் கெடுத்தா. என்ன வேலை பண்ணி வச்சுட்டு போனா தெரியுமா? அம்பூட்டு சொட்டையும் மவ பேர்ல எழுதி வச்சுட்டு ஒத்த பைசா கொடுக்காமலா போனான்னு ஏசினியா இல்லையா? சொல்லு, ஏசினியா இல்லையா? ஆமா ஏசினே. இப்ப அதுக்கு என்னல? அப்போ உன் மாமியா உன்னை கொடுமைப்படுத்துறான்னு சொல்லி இம்பூட்டு கிளி கிழிச்ச. ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அதே தானே எங்க அம்மாக்கும் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ இது வாரிசு வாரிசா அப்படியே வரணுமா? எங்க அம்மா அவ மருமகளை கொடுமைப்படுத்தணுமா? சொல்லு சொல்லு. தப்புதாம்ல நான் பண்ணினது. தப்புதானே? பொம்பளைங்க நீங்களே பொம்பளைய கொடுமைப்படுத்துறீங்க. அப்போ ஆம்பளை அடிச்சிட்டா மட்டும் புருஷன் அடிச்சு ஊடு ஊட விரட்டி விரட்டி அடிக்கிறான்னு சொல்லி கதறு கதறுன்னு கதறீங்க. பொம்பளை நீங்களே பொம்பளைய தடக்குடைவா நினைக்கிறது, மதிக்கிறது கிடையாது. அப்புறம் ஆம்பளை எப்படி மதிப்பான்? ஆணும் பெண்ணும் எனக்கு சமம் தான். முதல்ல நான் என்னத்துக்கு ஆம்பளைன்னு சொன்னேன் தெரியுமா? இதுக்காக தான். நல்லா புரிஞ்சுக்கோ. நீ முதல்ல உன் மருமகளை மதி, மவளை மதி, கூட இருக்கிறவங்கள மதி. அப்புறம் மவனும் சரி மருமகனும் சரி அப்புறம் பேரனும் சரி எல்லா ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் மதிப்பாங்க. என்ன புரிஞ்சிச்சா? புரிஞ்சு நடந்துக்கோ. இல்ல ஐயா, காப்பி போட்டு தரேன், குடிக்கவா? முதல்ல நீ கிளம்பிட்டு அப்புறம் காப்பியை போடு. இல்ல உன் ஒத்த வார்த்தையில எனக்கு புத்தி வந்துட்டு. நான் போய் காப்பியை போடுறேன். நான் என் மருமவ நீ எல்லாரும் சேர்ந்து குடிப்போம். சரியாச்சி. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அந்த பையன் என்னத்தையோ லூசு மாதிரி உளறிக்கிட்டு போறான். நீ என்னன்னா அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்க. பேரன் ஒத்த வார்த்தை சொன்னாலும் அது உயிருள்ள வார்த்தை. நான் என் மருமவளை கொடுமைப்படுத்தணும்னு நீ சொன்னல, அதை கேட்டு தானே நடந்தேன். நீயும் நானும் பொம்பளை தானே, அதை மாதிரி என் மருமவளும் பொம்பளை தானே. நான் என் மருமவளை மதிக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஒழுங்கு மரியாதையா போய் உன் மாமியாருக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு செய். அங்க இருந்து இங்க வந்து கொளுத்தி போடணும்னு வந்த மவான்னு கூட பார்க்க மாட்டேன், கொளுத்தி போடுவேன். மரியாதையா ஓடிப்போ. ஏமா மருமவளை என்னை மன்னிச்சிடு. நீ போய் ரெஸ்ட் எடு. நான் உனக்கு காப்பி போட்டுட்டு வரேன். நேற்று பூரா உனக்கு தான் வேலை. இன்னைக்கு நீ ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். இதுல என்னமா இருக்கு? நீ போய் ரெஸ்ட் எடு. இல்லத்த, நானும் கூடமாட ஏதாவது செய்றேன், வாங்க போவோம். சரிம்மா. அட பாவி அம்மா, திடீர்னு அந்த பக்கம் பல்ட்டி அடிச்சிட்டியே. இது எப்படி இருக்கு?